இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பெந்தகோஸ்து பெருவிழா. இவ்விழா துணையாளர் உங்களோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டையும் அவர் உங்களுக்காக உதவும் கரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற மேன்மையை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. வாழ்வில் ஓட்டங்களில் நீ எதுவாக இருந்தாலும் உன்னில் உயிர் மூச்சாக இருப்பவர் அந்த துணையாளர் என்பதை அறிந்து வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து செயல்படுங்கள் என்ற மேன்மையை இறைவன் அழகாக சொல்லிவிட்டு சென்றார். இதோ நான் சென்று உங்களுக்காக ஒரு துணையாளரை அனுப்புகிறேன். அவர் வருகிற பொழுது நிறைவின் பாதையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று தூதர்களுக்கு அழகாக அவர் முழுமையாக சொல்லிவிட்டு சென்றார். திருத்தூதர்கள் அதை அறிந்து செயலாக்கப்படுத்த வேண்டும் என்பதை அவர் தனது வாழ்விலே கூறிவிட்டார். நாமும் நமது வாழ்விலே துணையாளரோடு பயணிக்கின்றோமா? சற்று சிந்தித்து இப்பெருவிழாவை கொண்டாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் குடும்பத்தை இறைவன் நிறைவின் பாதையில் வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவனின் அன்பும் அருட்கரமும் உங்களோடு தங்குவதாக. தூய ஆவியார்னா யாருங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மில் எழலாம். தூய ஆவியார் என்பவர் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் ஆவி பிரிந்து விட்டது என்று கூறுகிறோம். ஆவி என்பது உயிரை குறிக்கும். தூய ஆவி என்றால் தூய உயிர் என்பது பொருள். இதைத்தான் வல்லுநர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். ஆகவே தான் புனித பவுலடியார் தூய ஆவியார் நமக்குள் உயிராய் இருக்கிறார் என்று கூறுகிறார். எனவே அந்த உயிர் உள்ளவரை நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் பல அடையாளங்கள் வழியாக பயன்படுத்துகின்றோம். பொதுவாகவே சொல்வார்கள் இல்லையா, ஒரு பயணத்திலே இந்த சாலை விதிகளை பார்க்கிற பொழுது 3 விளக்குகள் அங்கு எரிவது வழக்கம். ரெட் லைட்டை போட்டால் உடனே நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மஞ்சள் விளக்கு எரிகிற பொழுது நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். பச்சையை பார்த்த உடனே நாம் பயணித்து செல்ல வேண்டும் என்று. இதே போலத்தான் தூய ஆவியானவர் நமது வாழ்வின் ஓட்டத்திலே நம்மை ஒரு பயன்பாட்டிற்கு அழைத்து செல்கிறார். ஒரு வண்டியின் பயணம் போல நமது வாழ்க்கை பயணத்திலே இந்த தூய ஆவியானவரின் வழிநடத்தல் இருக்கிற பொழுது நமது வாழ்க்கை பயணம் சுமூகமாகவும் இறையருளோடும் கடந்து செல்ல உதவும் கரமாக இருக்கிறது. இந்த தூய ஆவியானவரை பல அடையாளங்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு சில அடையாளங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் அடையாளம் புறா வடிவிலே. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், கடவுள் உலகை உண்டாவதற்கு முன்பு நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்று தொடக்க நூல் 1:2 நாம் வாசிக்கிறோம். புறா அதன் முட்டைகளின் மீது அமர்ந்து அடைக்காக்கும் போது புதிய புறா குஞ்சுகளை வெளி கொண்டு வருகிறது. புதிய படைப்புகள் உண்டாகிறது. தூய ஆவியார் என்பவர் புதிய உயிரை உண்டாக்குகிறவர். புதியவை அனைத்திற்கும் அவருக்கு சொந்தக்காரர் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் பழைய மனிதர்களாக வாழாமல் முற்றிலும் புனித மனிதர்களாக வாழ விரும்பினால் தூய ஆவியானவரை நோக்கி மன்றாட வேண்டும். இரண்டாவது தண்ணீர் வழியாக. யோவான் 4:14 வசனம் சொல்லுகிறது, நமக்குள் பொங்கி எழும் ஊற்றுத்தான் தூய ஆவியானவர். ஊற்று எப்படி நமது தாகத்தை தீர்க்கின்றதோ அதே போல தூய ஆவியார் நமது தாகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார். நமது ஆவியானவரின் வரங்கள் மீது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வரை சொல்லுகிறது. அவரது கனிகளை நமக்கு உணர்த்துகிறது. கலாத்தியர் 5:22 தாகமாயிருந்தால் தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுங்கள் என்ற மேன்மை நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. மூன்றாவது காற்று வழியாக. திருத்தூதர் பணிகள் 2:2 காற்று உயிருக்கு அடையாளம். உள்ளே போகும் மூச்சு வெளியே வர மறந்தால் போச்சு. ஆகவே உயிரளிப்பவர் தூய ஆவியானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் அவருடைய சொந்தக்காரர்கள் என்பதை உணர்த்துகிறார். ஒரு நாள் ஒரு துறவி கேட்கிறார், மனிதன் சராசரியாக எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் என்று. ஒருவர் சொல்லுகிறார் 70, இன்னொரு சொல்லுகிறார் 60, இன்னொரு சொல்லுகிறார் 50. இதெல்லாம் கேட்டிருந்த அந்த குரு சொல்லுகிறார், தவறு. மனிதனின் வயது அவன் மூச்சு விடும் நேரம் வரை. நாம் முழுமையாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தூய ஆவியானவரை நோக்கி நமது வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான்காவது நெருப்பு வடிவிலே.
நெருப்பு எரிந்தாலும் ஒரு அடையாளம். தூய ஆவியானவர் என்பவர் எரிப்பவர். நமக்குள் பாவத்திலிருந்து நம்மை தூய ஆவியானவர் நோக்கி மன்றாடலாம். அவர் நமது பாவங்களெல்லாம் எரித்து விடுவார். நாம் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நமக்கு உதவுகிறார். ரோமையர் 8:9 தெளிவுபடுத்துகிறது. 5வது, நாவன்மையாக. திருத்தூதர் பணிகள் 2:3 நாக்கு பேச்சுக்கு அடையாளம். ஆகவே ஆவியார் நமக்கு பேசும் வார்த்தையை தருவார். தூய ஆவியானவர் திருத்தூதர்கள் மீது இறங்கி வந்ததால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகள் பேசத் தொடங்கினார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக சொல்லுகிறது. முதல் வாசகத்திலே அந்த தூய ஆவியானவர் எழுந்து வந்து அவர்களை நிரப்புவது நமக்கு உணர்த்தப்படுகிறது. எனவே தூய ஆவியானவர் நமது துணையாளர் என்ற உண்மையை இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது, அழகாக சுட்டி காட்டுகிறது. நாம் நினைவில் கொள்ள வேண்டும், தூய ஆவியானவர் நமது துணையாளர், அவர் நமது நல்ல நண்பர் என்ற எண்ணம் நம்மில் முழுமையாக இருக்க வேண்டும். வள்ளுவன் சொல்லுகிறான் அல்லவா, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது இடுப்பில் உடுத்தியுள்ள ஆடையை பறித்து கொடுப்பவன் கை விரைந்து சென்று ஆடையை சரி செய்ய பெரிதும் உதவி. அதுபோன்ற நமக்கு நண்பனுக்கு துன்பம் வரும்போது துடிதுடித்து போய் உதவுவது போல நமது வாழ்க்கையிலே நம்மை நாடி முழுமையாக வந்து நமது தேவைகளில் உதவுகிறவர் இந்த தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை துணை கொண்டுதான் பவுலடியார் என்று அழகாக ஒவ்வொருவருக்கும் பறைசாற்றினார். எனவே கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலே தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். தூய ஆவியின் கனியே அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே இந்த நற்பண்புகளை நமது வாழ்விலே முழுமையாக கடைபிடித்து அவர் நமக்கு உதவும் கரமாக ஊன்றுகோலாக இருக்கிறார் என்பதை இந்த பெருவிழாவிலே உணர்ந்து வாழ்வோம். உங்கள் குடும்பங்களில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த துணையாளரின் உதவியை நாடி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். அவரின்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அவர் வருவார், நிறைவின் பாதையை நோக்கி வழிநடத்துவார், உண்மைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை நம்பி இந்த பெருவிழாவிலே தூய ஆவியான் துணை நாடி வாழ்க்கையை நகர்த்துங்கள். ஆசீர் உங்களுக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு செயலையும் துணையாளரின் உதவி கொண்டு செய்ய உமது அருள்வரத்தை எங்களுக்கு தரும்படியாக உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.